அந்த சங்கீத வித்வானினுடைய அம்மாவும் அங்க வந்திருந்தாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களா, இவனுக்கு சின்ன வயசுல அந்த குரல் பிரியணுங்கிறதுக்காக நான் இவனுக்கு கழுத பால் அப்படிங்கிறத கொடுத்தேன். அது எப்போ குழந்தை பிறந்தப்ப நான் அவனுக்கு கழுத பால்ங்கிறத கொடுத்துருக்கேன், அந்த குரல் நல்லா பிரியணுங்கிறதுக்காக. ஆனா அவனுக்கு இப்ப 50 வயசு ஆகுதே, இன்னுமா அந்த கழுத பாலினுடைய வாசம் இவனுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொன்னாங்களாம். அதை கேட்டு ராஜா ரொம்ப பிரமிச்சு போயிட்டாராம். அவனுக்கு குரல் பிரியணுங்கிறதுக்காக இளம் குழந்தை பிராயத்திலே அவனுக்கு அந்த கழுத பாலை கொடுத்தது கூட இவன் மிகவும் சரியாக அறிந்து சொல்லிவிட்டானே, இவன் தான் அந்த ரசிப்பு தன்மையிலே மிகவும் சிறந்தவன் சொல்லிட்டு அவனுக்கு வெகுமதி எல்லாம் கொடுத்தாராம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, எல்லாரும் நைட்டு உறக்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் நல்ல படுக்கை எல்லாம் ஏற்பாடு பண்ணாலாம். அந்த சயன பிரியன்னு சொன்னான் இல்லையா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி படுக்கையை போடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரா. அவன் ஒரு 7 மென்மையான ஒரு படுக்கைகள் எல்லாம் போட்டு விடுங்கன்னு சொல்லி கேட்டானாம். அதே மாதிரி மென்மையான படுக்கை விரிப்பெல்லாம் போட்டுட்டு அவனும் போய் படுத்து தூங்குனானாம். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஜாமம் கூட கழிஞ்சிருக்காது, திடீர்னு அவன் அலறி அடிச்சுட்டு எஞ்சிட்டானாம். இது என்ன படுக்கை, ஒரே வலியாக இருக்கிறது, சுத்தமா இந்த படுக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டானா. என்னப்பா பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவனுடைய முதுகிலே நீட்டா மெலிசா ஒரு சின்ன கோடு மாதிரி வேற தெரிஞ்சுதான். அதை பார்த்துட்டு இங்க பாருங்க எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, என்ன படுக்கை போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த படுக்கை மெத்தைகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது 7 மெத்தைகளுக்கு கீழே கடைசி மெத்தைக்கு கீழே பார்த்தோம்னா ரொம்ப மெலிசா ஒரு தலைமுடி என்பது இருந்ததாம். அதுவே அவனுக்கு ரொம்ப சென்ஸாய் அவன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரே, இவன் தான் மிகவும் திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் வெகுமதியை கொடுத்தாராம் அந்த ராஜா. இப்போ இந்த வேதாளமானது விக்ரமாதித்யத்தை கேள்வி கேட்டுச்சாம், இந்த 3 பேரிலே உண்மையிலேயே யார் திறமைசாலி நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே விக்ரமாதித்தன் சற்றும் தயக்கமே இல்லாமல் சொன்னானாம், முதல் இருவரும் தங்களுடைய 5 வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது விழித்து கொண்டிருக்கும் போது சரியான விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஆனால் 3ஆமவன் இந்த 5 உறங்கும் பொழுது கூட தன்னுடைய உறக்கத்தில் கூட அந்த சென்ஸை கரெக்டா உணர்ந்து சொன்னான் இல்லையா, அவன்தான் மிகவும் திறமைசாலி அப்படின்னு சொன்னானாம் விக்ரமாதித்தன். வேதாளமும் சரியான விடையை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போயிடுச்சாம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த உறக்கத்தில் இருந்தாலும், நாம் ஆழ்நிலை உறக்கத்தில் இருந்தாலும் நம்மை சுற்றி நடப்பவற்றை நாம் கிரகித்து கொள்ள வேண்டும். அதுபோக உறக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் சரியான விடையை சொல்ல வேண்டும் அல்லவா. அதாவது இந்த அப்பாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுப்பி அந்த டேபிள்ஸ் கேட்பாங்க, 14 into 13 எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டக்குன்னு அந்த குழந்தை ஆன்சர் பண்ணாதான் அந்த குழந்தை உண்மையிலேயே திறமைசாலி. நல்ல உறக்கத்தில் இருக்கும் பொழுது கூட ஒருவனை எழுப்பி கேள்வி கேட்கும் பொழுது ஒருவன் மிகச் சரியான விடையை சொல்கிறானோ அவனே இந்த உலகத்தில் திறமைசாலி.